ஆட்கள். அவர் பரீட்சை கடமையில் ஈடுபட்டிருக்கும் போது அவரை கீழே வேலை செய்த சிறப்பிற்கு மிகவும் நல்லவர், மிதமானவர், வீடுகளை இலவாக செய்வர். அவரும் நமது பாடசாலையை கருத்தில் கொண்டு நமது பாடசாலை மாணவர்களுக்கான உதவியை செய்தமைக்கு அவருக்கும் நேரத்தில் பாராட்டுகளையும் வரவேற்பையும் கொண்டு அடுத்து நமது பாடசாலையின் மாணவர்களின் கொக்கி விளையாட்டிற்கு உதவி செய்த நமது பெற்றோரும் நமது பழைய மாணவருமாகிய சுவனேசன் அவர்களுக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய மாணவர்களுக்கும் எனது மனதில் என்றுமே இருக்கும் எனது மாணவ செல்வங்களுக்கும் இந்நேரத்தில் எனது ஆசிரியை கூறிக்கொண்டு நமது பாடசாலையில் நமது வந்து சொற்ப காலம் போனது நமது பாடசாலையில் வருகின்றது. வருடந்தோறும் இந்நிகழ்வு சிறப்பாகவும் நடாத்தி கொண்டிருக்கின்றது. பல சவால்கள் எங்கள் மத்தியில் இருந்தாலும் நாங்கள் எந்த நிகழ்வு செயற்பட தொடங்கினாலும் எங்களுக்கு மழை ஒரு இடைஞ்சலாக இருக்கும். ஆனால் அது நல்லது என்று சொல்வார்கள். மழை பெய்தால் மண் செழிக்கும், மக்கள் செழிப்பார்கள். அந்த வகையிலே உண்மையிலே பார்க்கும்போது வெள்ளம் நிற்குது, மழை பெய்யுது, அந்த ஒரு மனதுக்குள்ள ஒரு இடைஞ்சல் இருந்தாலும் அவரும் எங்களை வாழ்த்தி இந்த நிகழ்வை சிறப்பாக நடாத்துவதற்கு உதவி புரிந்துள்ளார். மாணவர்களை பொறுத்த மட்டிலே இருக்கிற இந்த பாடசாலையிலே நாம் கடமையாற்றி கொண்டிருக்கிற தருவாயிலே மாணவர்கள் எல்லாரும் இன்னொரு பிள்ளைகள், ஆசிரியர்கள் இன்னொரு பிள்ளைகள் என்ற ஒரு கருத்தோடு தான் நாங்கள் செயற்பட்டு கொண்டிருந்தாங்க. மாணவர்களை பொறுத்த மட்டும் மாணவர்கள் மிகவும் நல்லவர்கள், ஒழுக்க சீலர்கள், படிப்பதிலும் ஆர்வம் காட்டக்கூடியவர்கள், சொல்வதை கேட்பார்கள். அதுதான் எனக்கு முதல் பிடித்தது. எமது பாடசாலையை பொறுத்த மட்டும் எமது மாணவர்கள் ஒழுக்க சீலர்கள், நாம் சொல்வதை கட்ட மாட்டார்கள். அது அவர்கள செயற்பாட்டுக்காகத்தான் செய்கிறோம் என்ற ஒரு நிலப்பாட்டில் நினைத்து அந்த செயற்பாட்டை செய்வார்கள். நான் இப்போது கடந்த 3 மாதங்களாக வெளியிலே நிற்கும் போது எனக்கு சரியான என்ன சொல்றதுன்றே தெரியல. உண்மையிலே காலம் பதில் சொல்லி எங்களை நாங்கள் ஓய்வு பெற செய்து விட்டாரு. இல்லாட்டி எங்கெங்க செயற்பாடு தொடரும். கற்றல் செயற்பாட்டிலும் சரி, மாணவர்களை சிறந்தவர்களாகவும் நல்லவர்களாகவும் சொற்படி கேட்டு எங்களை சொல்ல, எங்களை நம்பி எங்களோட பூரணமான கற்றல் செயற்பாடுகள் அவர்கள் இந்த அடைமட்டத்துக்கெல்லாம் முழுக்காலமாக இருக்கும். கடந்த வருடங்களில் தரம் 5 புலமை பயிற்சி எங்களுக்கு 2 சாதனைகள் சவால்கள் இருக்கின்றது. ஒன்று தரம் 5 புலமை பயிற்சி, மற்றது காப்போக சாதாரண தர பயிற்சி. கடந்த வருடங்களில் மாணவர்கள் சாதித்தவர்கள் அல்ல, நல்ல பெறுவர்களை பெற்று எங்கள் பாடசாலைக்கும் எங்களுக்கும் எங்கள் மண்ணுக்கும் எங்கள் சமூகத்துக்கும் பெருமை ஈட்டி தந்திருக்கிறார்கள். கடந்த காலங்களில் நாங்கள் பல இன்னல்களை அனுபவித்து நாங்கள் இந்த கொரோனா டைம், போக்குவரத்து பிரச்சனை, அந்த பிரச்சனைகள் மத்தியிலும் எங்களோட பாடசாலை இந்த கல்வி அடவை மட்டும் வேறு சிறப்படைந்ததோடைய பின்வாங்கினதா சரித்திரம் இல்லை. தீவா பாடசாலைகளிலே எமது பாடசாலை காப்பக சாதாரண படிச்சைகள் முன்னணி பாடசாலையாக பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு பாடசாலை வேதனை கூட்டத்தில் இருக்கிறது. அதற்கான சான்றிதழும் உங்களுக்கு கல்வி அமைச்சு மட்டத்தில் கிடைக்கப்பெற்றுள்ளது. அந்த சான்றிதழை மேன்மேலும் மாணவர்களிடம் கேட்டுக்கொள்வது, இந்த சான்றிதழை, அந்த பெருமையை, அந்த புகழை நீங்கள் எப்பொழுதும் தக்க வைத்திருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. அந்த பாடசாலை இந்த எங்கள்கிட்ட ஒரு சில சாதனைகள், பல சவால்கள் இருக்கின்றது. ஒரு சில சாதனைகளாலே எங்களை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வரலாம். அதுவும் கல்வியாக கட்டாயம் கொண்டு வரலாம். எங்கள்கிட்ட இலகுவாக பெறக்கூடிய ஒரு செயற்பாடுன்னா அந்த கல்வி தான். அதால்தான் நாங்கள் எப்பையும் முன்னுக்கு நிற்கலாம். அந்த செயற்பாடுகளை நீங்கள் தொடர்ந்து, அந்த பெருமையை நீங்கள் தொடர்ந்து தக்க வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவா. பெற்றோர்களும் சரி அதிலே கூடிய கவனம் எடுக்க வேண்டும் என்று சொன்னோம். ஒவ்வொருத்தரையும் வந்தவுடனே மாணவர்கள் என்னை கண்டதும் ஓடி வந்தார்கள். உண்மையில் எனக்கு அது என்ன சொல்றது என்று எனக்கு விளங்கல. அது பீலா இல்லாட்டி மகிழ்ச்சியா இந்த இதில் என்னால் எடுக்க முடியவில்லை. மாணவர்கள் ஒவ்வொரு கேட்டுக்கொண்டது, உங்களுக்கு இன்னைக்கு இருக்கின்றதா, எத்தனை பாடத்துக்கு பேசு ஒவ்வொரு பிள்ளையையும் விசாரித்து கொண்டு அந்த 70 மாணவர்களுக்கான பரிசுகள் இன்று வழங்கப்படுகின்றதா. அடுத்த கட்டத்தில் இந்த கல்வியத்தில் சகல மாணவர்கள் இந்த பரிசை பெற்றுக்கொள்ளணும் என்றதான் என்னுடைய. அதான் உங்களுடைய கெட்டித்தனம், அதுதான் உங்களுடைய
உங்களை முன்னுக்கு கொண்டு வரதுக்கான செயற்பாடு என்று சத்தம் பற்றி கூறிக்கொண்டு உண்மையில் என்ன இந்த நிகழ்வு நான் இன்னும் இந்த பாடசாலையை விட்டு என்ன செய்யல எண்ணங்கள் சிந்தனைகள் முழுக்க பாடசாலையில் தான் கடந்த 4 மாதம் 5 மாதம் தான் நான் இடைவெளி விட்டது. என்னுடைய வாழ்க்கை முழுக்க பாடசாலையில் தான் இருந்தது. உண்மையிலே நான் வெளியில நிற்கும் போது இந்த பாடசாலை வாழ்க்கை என்பது மிகவும் சிறப்பான வாழ்க்கை. உண்மையில் அந்த வாழ்க்கை திரும்ப எங்களுக்கு கிடைப்பது என்பது மிகவும் நாங்கள் எந்த 60 வயதிலும் சரி 100 வயதிலும் சரி நாங்கள் எங்களை திருப்பி பார்க்க வைக்கிறோம் இந்த பாடசாலை தான். பாடசாலை சந்தர்ப்பங்கள், பாடசாலை நிகழ்வுகள், மாங்காய் இருந்தாங்க, நெல்லிக்காய் சாப்பிட்டாங்க, ஓடி விளையாடினாங்க, அடிச்சாங்க, காயப்பட்டாங்க. அந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொண்டு வர எங்களோட வாழ்க்கையில பாடசாலை ஒன்றுதான். அதைத்தான் என்னால உணர முடிந்தது. உண்மையிலே எனக்கு இந்த உன்னுடைய சேவையிலே இந்த நான் இதுவரையும் கவலைப்பட்டதும் கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் இடமாற்றம் பெற்று போயிருக்கலாம் யாழ்ப்பாணம், உங்களுக்கு உடனே தருவாங்களே அப்படி என்றெல்லாம் சொன்னவர்கள். என்னுடைய மண்ணுக்கும் என்னுடைய மக்களுக்கும் என்னாலுக்கு எந்த அளவு இது ஒன்று தான் என்னால் செய்ய முடியும் என்ற நோக்கத்தோடு தான் என்னுடைய பணி நிறைவேறுவதும் என்னுடைய பாடசாலை இந்த பரிய மாணவர்களுக்கான கற்றல் செயற்பாட்டை ஊக்குவிக்க வேண்டும். என்னால் அதை சொற்ப உதவியாக இந்த மாணவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல என்னுடைய மேற்படுத்துவது அது நல்ல நோக்கத்தோடு தான் செயல்பட்டது. பல இன்னல்களை அனுபவித்து வரும்போது பிடிய வாரது பின்னர் போது சொன்ன மாதிரி நாங்கள் செய்தால்தான் பிள்ளைகள் செய்வார்கள் என்ற ஒரு கட்டத்தில் உண்மையில் பிள்ளைகளை பற்றி நான் குறவே சொல்ல மாட்டேன். நான் சொல்ற முதலியதான் அவங்களுக்கு தெரியும். முதலியது தான் அப்ப நாங்க போய் கூட்டணும், நாங்க நேரத்துக்கு போகணும். நான் வருமுன்னவே அந்த நாள் குறிச்சா பிள்ளைகள் நிற்பாங்க. நான் அவர்களுக்காக ஓடி வாரது வெளியில நின்று பிள்ளைகளுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தா அது ஏற்கனவே நடந்த ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதற்கு பிறகு நான் என்ன சந்தர்ப்பத்திலும் சாப்பிட்றனோ டீ குடிக்கிறனோ அது கவனிக்கிறேன். உடனே திறந்து பிள்ளைகளை உள்ளுக்கு எடுத்த பிறகுதான் எனக்கு ஒரு மேல நிம்மதியா இருக்கும். அதே மாதிரி மாணவர்கள் கடைசி வரையும் எந்த மாணவன் நிற்கிறானோ அவனை ஏற்பட்டோம். இங்க இருந்த ஆட்களுக்கு தெரியும், ஒரு பிள்ளை வழியில ஆக்சிடென்ட் பட்டு அந்த பிள்ளை அது இல்லாத இன்று வரையும் மறக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம். அந்த ஒரு இதுக்காகவும் நான் இந்த மாணவர்களை என்னன்னா இந்த குறிப்பிட்ட 6 மணித்தியாலும் 7 மணித்தியாலும் இந்த பெற்றோர்கள் எங்களை நம்பித்தான் இந்த மாணவர்களை அனுப்புகிறார்கள். இப்ப மாணவர்களுக்கு வர சொல்லக்கூடிய முதற்கட்டம் பாடசாலையில அவங்க நல்லதோ இதமான விஷயங்கள் நடந்தா அதுக்கு முதல் திருப்பினா உங்களை தான். அடுத்த கட்டம் தான் பெற்றோரையோ அம்மாவையோ அப்பாவையோ இல்லாட்டி அவர்களை கூப்பிட்டு அந்த பாடசாலை முழுமையா பெற்றோர்களுக்கு மாணவர்களுக்கான ஒரு இடமாக இருப்பதாக தான் நான் அந்த செயல்பாட்டை செய்து மற்றும்படி என்னுடைய கடமையும் அது ஒன்று. மற்றும்படி இந்த காலப்பகுதியில் இருந்த மாணவர்கள் எல்லாம் சிறப்பாக இருந்தார்கள். எங்க கண்டாலும் ஓடி வருவார்கள். எனக்கு அது ஒரு துணிவு இருக்கு. எங்களோட உறவினர்களோ அல்லது மற்றாக்களோ இல்லை என்றாலும் நான் ஒரு ஆபத்து அல்லாட்டி ஒரு இன்சிடென்ட்ல நிற்கிறேன்னா அங்க கொஞ்சம் மாணவர்கள் எப்படியும் ஒரு ஆட்கள் வந்துருக்கணும். மோட்டர் சைக்கிள் காத்து போனாங்க, பெட்ரோல் இல்லாமல் நின்றாங்க. நான் கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறோம். போயிருக்க இந்த மாணவர்கள் தான் எங்களுக்கு அந்த ஏதாவது ஒரு என்னிடம் படித்த ஒரு மாணவர் எனக்கு உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிரம்ப ஏற்பட்டிருக்கு. உண்மையிலே இந்த பாடசாலை வாழ்க்கை என்பது என்னால் மறக்க முடியாது. மாணவர்களுக்கும் சொல்றேன், உங்களுடைய பொன்னான காலம் இந்த பாடசாலையில தான் இருக்கின்றது. இந்த பாடசாலை செயற்பாடுகள்ல நீங்க பூரணமாக ஒத்துழைப்பு கொடுத்து அடுத்த வருடம் நீங்கள் அவ்வளவு மாணவர்களும் இந்த பரிசுகளை பெற வேண்டும். உங்களால் ஏழாவது ஒன்றும் இல்லை. எங்களால் முயற்சி தான் திருவினையாக்கும். ஏழும் என்ற ஒரு கட்டத்துல இந்த நிகழ்வுக்கு என்னையும் சிறப்பு விருந்தினராக அழைத்து ஒரு பக்கத்தில் மகிழ்ச்சி என்றாலும் ஒரு பக்கத்தில் கவலையுடன் இந்த சிறப்பு விருந்தினராக அழைத்த இந்த பாடசாலை நிர்வாகத்தினருக்கும் பாடசாலை சமூகத்தினருக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது முன்னாள் ஓய்வு நிலை அதிபர் செல்வி வாசுகி செல்வரட்னம் அம்மையாளர்களுக்கு இவ்வேளையிலே நன்றி தெரிவித்துக் கொண்டு எமது பாடசாலையில் கூறியிருந்த ஆரம்பத்திலே 5 மாதங்கள் கடந்தும் அவருடைய உணர்வு இன்றும் எமது பாடசாலையிலே இருக்கின்றது. அதே போல சில மாணவர்களும் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் சார்பாக முதலில் நன்றிகளை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்விலே பரிசுகளை பெற்று அமர்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் கூறி அவர்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி இனிவரும் காலங்களில் அனைத்து மாணவர்களும்
இதேபோல் இங்கிருந்து பரிசுகளை பெற வேண்டும். அதுதான் எங்களுடைய ஆசை. பழைய மாணவர் சங்கம், பழைய மாணவருடைய ஆசையும். இந்த நிகழ்வு வைப்பதற்கான நோக்கமே இதுவாக தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு மாணவர்களை பார்த்து மற்றவர்களும் ஆசைப்பட்டு அடுத்த போட்டியோடு முறையில் வந்து பரிசு பெற வேண்டும் என்றது எங்களுடைய எல்லாருடைய அவாவாக இருக்கும். அதேபோல் இன்றைய நமது பாடசாலை நிகழ்விலே பாடசாலை வரலாறுகள் அந்த முக்கியத்துவம் பற்றி முன்னாள் காலைத்தவர்கள் சொல்லிக்கின்றார்கள். நானும் சிலதரை செல்ல வேண்டும். மிக பழமையான பாடசாலைகளில் ஒன்று. எனக்கு குறிப்பிட்ட காலத்தில் தான் இந்த பாடசாலையை தெரியும். எனது மகள் இங்கே படிக்கிறதுனால் நான் இங்கு பாடசாலை அவசி சங்க செயலாளராக தெரிவு செய்யப்பட்டேன். உண்மையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது எங்களுடைய இந்த பாடசாலை வளாகத்தை உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த 2 கட்டடங்கள் மிகவும் பழுதடைந்த பழமையான மண்டபம். எங்களுடைய அதிபர் அவர்கள் எங்களிடம் கலந்ததற்கு அமைவாக முக்கியமான பல வேலை திட்டங்கள் இங்கே இருக்கின்றது. அந்த வேலை திட்டங்களை உடனடியாக நிறைவேற்றாவிட்டாலும் நாங்கள் தொடர்ந்து பழைய மாணவர்கள் இங்கே பழைய மாணவர்களிடமிருந்து கலந்து கொண்டிருக்கின்றோம். என்னால் முடிந்தவரை நான் காட்சி கொண்டிருக்கின்றேன். என்னை விட அவர்கள் மிகவும் ஊக்கமாக இருக்கின்றார்கள். அவர்கள் தினந்தோறும் உண்மையிலே இரவு கலைப்பாங்க, இரவு எல்லாருமே அடிச்சது கலைப்பாங்க. மிகவும் மும்முரமாக இருக்கின்றார்கள். பாடசாலையின் அபிவிருத்தியை முன்னுக்கு கொண்டு வருவதற்காக இந்த அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றது. இந்த பாடசாலை கட்டடம் சீரமைக்க வேண்டும். மற்றும் நடுநாரை, வெளிப்புற இதுகள், மைதானம், பல செயற்திட்டங்களை செய்வதற்கு அவர்கள் முன்னிற்கின்றார்கள். அந்த வகையிலே முன்னர் கலைஞர்கள் சொல்லியிருந்தார்கள் இந்த பாடசாலை